பொருளாதாரம் மேம்படும், பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். குடும்ப பெண்களுக்கும் கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ் உயரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது கொடுத்ததுங்களா வெளியே கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்துவிடும். உங்கள் தாய் வீட்டு உறவு கண்டிப்பாக பலமாக இருக்கிறது. அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் அப்பா அம்மா பார்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாளாக போகாமல் இருந்தால் அது போக வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி குடும்பத்தில் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்டிப்பாக நடக்கும். பையனுக்கு பொண்ணு அமையும், அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை அமையும். திருமண நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும். வீடு கிரகபிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். வீடு கட்டுறவங்க பூஜை போடணும்னு நினைக்கிற இந்த மாதம் செய்யலாம். ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் வாங்கலாம். பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கண்டிப்பாக அது நடக்கும். பழைய இடமோ நிலமோ விற்றுட்டு புது வீடு வாங்குகிற யோகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்று சேரத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதம். உங்களுக்கு நினைவெல்லாம் கனவே நினைவாக போகிறது. கண்டிப்பாக இதுக்குள்ள முயற்சி நீங்கள் எடுங்க. உங்களுடைய வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு ராசியில் 12இல் உச்சமற்ற குரு. பங்குனி மாத பலனை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது பங்குனி மாதம் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது, என்னென்ன நடக்கப் போகிற ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். வாருங்கள். மேச ராசி சகோதர சகோதரிகளே, பங்குனி மாதம் உங்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது பாருங்கள், பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். ஆகையால் உங்களுக்கு இந்த வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு இதுவரையில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இனிமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லதே நடக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் 3இல் இருப்பதும் சகோதரன் சகோதரி இவர்களால் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் வெற்றிகரமாக நடக்கும். சகோதர சகோதரிகள் உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது இந்த மாதம் கண்டிப்பாக மேன்மைப்படும். அவர்களால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் இது அமைந்திருப்பது மிக சிறப்பான ஒரு வெற்றியே. அதாவது பொருளாதாரம் மேம்படும், பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். குடும்ப பெண்களுக்கும் கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ் உயரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது கொடுத்ததுங்களா வெளியே கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்துவிடும். உங்கள் தாய் வீட்டு உறவு கண்டிப்பாக பலமாக இருக்கிறது. அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் அப்பா அம்மா பார்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாளாக போகாமல் இருந்தால் அது போக வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். உங்களுக்கும் கணவருக்கும் இருந்த மனக்கசப்புகளை நீங்கி நல்ல ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் இருந்த மாமனார் மாமியார் நாத்தனார் இப்படி இருந்த குடும்ப உறவுகளால் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் விலகி ஒரு உற்சாகமும் ஒரு தெம்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் உங்கள் ராசிக்கு கன்னியில் கேது பகவான் இருப்பது ஒரு திடீர் பண செலவு, திடீர் பண விரயம் ஏற்படும்.
அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. பணம் எங்கே தான் வந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அக்கம் பக்கத்திலும் உறவினர்களும் இல்லை வெளியாட்களாலும் ஒரு பகை ஏற்படும். தேவையில்லாமல் ஒரு வம்பு வழக்கு இதிலெல்லாம் வந்து மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தால் நீங்கள் கையாண்டால் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் விலகலாம். கவனம் தேவை. அதாவது வாய் கொடுத்து வம்பு வாட்டி விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வாய் கொடுத்து விலைக்கு வம்பு விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அளந்து யோசனை பண்ணி நிதானமாக பொறுமையாக பேசுங்க. எந்த ஒரு செயலும் நிதானமாக கையாளுங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்த உறவு பகை விலகி மனசாமலாம் விலகி கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கும் ஒற்றுமை மேம்படும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு ஏதாவது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், இல்லை வெளி மாநிலத்தில் உள்ள ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சதெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு இந்த மாதம் மேம்படும். கண்டிப்பாக சிறப்பாக படித்து நல்ல மார்க் எடுப்பார்கள். பிள்ளைகள் புத்திர பாக்கியம் யாராவது காத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதாவது நீண்ட நாள் கோரிக்கை புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும். போகாத கோயில் இல்லை, போகாத செய்யாத பரிகாரம் இல்லை என்று வேதனையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் தான். அப்பா அம்மா வந்து பிள்ளைகள் சோறு போடவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கும் அப்பா அம்மாலாம் இந்த மாதம் ஒரு சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக பிள்ளைகள் சோறு போடுவார்கள், இந்த மாதம் கவனிப்பார்கள். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவும் செய்வார்கள். அதனால் வந்து பிள்ளைகள் வந்து வருத்தப்பட வேண்டாம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த உறவு மேம்படும். ஆகவே வந்து இந்த மாதத்திலிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி குடும்பத்தில் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். பையனுக்கு பொண்ணு அமையும், அதேமாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளை அமையும். திருமண நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும். வீடு கிரகபிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். வீடு கட்டுறவங்க பூஜை போடணும்னு நினைக்கிற இந்த மாதம் செய்யலாம். ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கலாம். பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடாக வாங்கணும்னு நினைக்கிற கூட இந்த மாதம் கண்டிப்பாக அது நடக்கும். பழைய இடமோ நிலமோ விற்றுட்டு புது வீடு வாங்குகிற யோகமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய இந்த மாதத்துடைய நேரம் காலம் எல்லாம் கை கூடி வருகிறது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நினைச்சதை சாதிக்கலாம். நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடலாம். நகை வாங்கும் யோகமும் நல்லா இருக்கிறது. பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு ஒரு நகை வாங்கணும் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் அந்த மாதம் கண்டிப்பாக வாங்கலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுப்பதற்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகிட்டு கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு போவீங்க. ஏதாவது ஏற்கனவே பரீட்சை எழுதியிருந்து ரிசல்ட் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து பாஸ் ஆகி வேலைக்கு போவீங்க. பரீட்சை எழுதுபவர்களும் நன்றாக பரீட்சை எழுதுவீர்கள். ஆக மொத்தம் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ரொம்ப 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 சாதகமாக இருக்கிறது. அரசு வேலை செய்பவர்களுக்கும் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இடம் மாற்றம் கேட்டதுனால கண்டிப்பாக இடம் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உள்ளூரிலே வந்து வேலை செய்ய வாய்ப்பெல்லாம் நன்றாக இருக்கிறது. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த ஒற்றுமை ஓங்கும். நீங்கள் இருவருமே வந்து ஒரே இடத்துல வேலை செய்கிற ஒரு பாக்கியமும் கிடைக்கும். பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்ய உறவு மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக அம்மா வீட்டிலே இருக்கும் பெண்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போகவே இல்லை என்று ஏங்கி கொண்டு இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த முறை வருவார்கள், வந்து அழைத்துட்டு போவார்கள். நீங்கள் ஒன்று சேரத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதம். உங்களுக்கு நினைவெல்லாம் கனவே நிறைவாக போகிறது. கண்டிப்பாக இதுக்குள்ள முயற்சி நீங்கள் எடுங்க. உங்களுடைய வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு ராசியில் 12இல் உச்சமற்ற குரு, புதன் நீச்சபங்க ராஜாவத்தில் புதனும் உச்சத்தில் சுக்கிரனும் இருப்பது உங்களுக்கு அளவு தந்த வருமானத்தையும் நல்ல படிப்பையும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய யோகம் இதெல்லாம் சிறப்பாக கொடுப்பார். அதாவது 4 கிரகங்கள் 12இல் இருப்பது இந்த மாதம் 30ஆம் தேதி பிறகு சனி பகவானும் மீனராசிக்கு வந்து 5 கிரக சேர்க்கை ராசி 12இல் இருப்பது
ஒரு சிறப்பு என்ற பெரிய பண வரவும் கொடுக்கும், அதே போல் பெரிய செலவையும் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் திறமை இருக்கிறது, சமாளிக்கலாம். இந்த ராசிக்கு 11 கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறார். 30ஆம் தேதி பிறகு தான் அவர் மீனராசிக்கு வருகிறார். அதுவரையில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் முதல் 15 நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும். எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் வரும், தொழில் முன்னேற்றம், தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பல மடங்கு கிடைக்கும். வேலையாட்களை நிறைய பேர் எடுத்து உங்களை நிறுவனத்தில் ஆள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக தொழிலில் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய குறிப்பாக கட்டிட தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே 11 சனி பகவான் இருக்கும் வரை 30ஆம் தேதி வரையில் உங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு தான் அவர் மீனராசிக்கு செல்வார். தொழிலில் ஒரு பெரிய பிரான்ச் ஓப்பன் பண்ண நினைச்சாலும் கண்டிப்பாக பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். புதிய தொழில் தொடங்கக்கூட தொழில் தொடங்கலாம். நீண்ட நாளாக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், சொந்தமாக தொழில் செய்ய முடியல இயங்கி கொண்டு இருப்பார்கள். கண்டிப்பாக இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு தொழில் நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் அதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உங்கள் கனவு நினைவு எல்லாமே நடக்கப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா மேசராசி அன்பர்கள், விளையாட்டு பிள்ளைகள், விளையாட்டு வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று அந்த கோப்பையெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க. இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க. விளையாட்டு வீரர்களுக்கும் யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை செய்பவர்களுக்கும் இல்லை பிரைவேட்டில் யூனிஃபார்ம் போட்டு செய்யும் ஊழியர்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தொழில் அதிபர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு அமோக லாபம் இந்த மாதத்தில் இருக்கிறது. விவசாயத்தை உபபொருட்களை வாங்கலாம், மாடு வாங்கலாம், ட்ரக்கு வாங்கலாம், விவசாயத்தான்பட பொருட்கள் வாங்கலாம். விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதத்தில் அமோக லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் இனிமேல் தடையில்லாமல் வெற்றி வெற்றி என வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் பக்குவம் கொண்ட மேசராசி அன்பர்கள் இனி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். வாழ்க்கையில் எல்லாமே அனைமே வெற்றி 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 என உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகிறது. ஆகவே இந்த மாதம் உங்கள் குலதெய்வ அருளால் நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.